அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம திருமண தடையை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க ஐயா. எனக்கு அதுதாங்க ஐயா வேணும். எல்லாருக்கும் அதாங்க ஐயா வேணும். அ எத சொன்னாலும் அது வேணும், எனக்கு அதுதான் வேணும்னு கேட்பீங்க. சரி பரவால்ல. பாருங்க, திருமண தடை என்றது எதனால ஏற்படுதுன்னா, பல காரணங்களால ஏற்படுது. அது தெரிஞ்சு, அதுக்கு தகுந்த நம்ம அந்த கடவுள்கிட்ட போய் வேண்டுனா தான் திருமணம் நடக்கும். எல்லாரும் திருமணம் நடக்கல, நடக்கல. அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு. திருமணம் நடக்காமல் இருப்பதற்கு முதல் காரணம், தங்களுடைய குலதெய்வ வழிபாடு. நான் அந்த சாமி கும்பிட்டேன், இந்த சாமி கும்பிட்டேன், அங்க போனேன், இங்க போனேன், இந்த பரிகாரம் பண்ணேன், அந்த பரிகாரம் பண்ணேன், எந்த பரிகாரம் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகலைங்கய்யான்னு சொல்றவங்கல்லாம், இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அடுத்த 90 நாள்ல கெட்டி மேளம் உங்க வீட்டுல. கெட்டி மேளம் உங்க வீட்டுல. என்னங்கய்யா செய்யணும் இருக்கு? சொல்லுங்கய்யா சீக்கிரம். கெட்டி மேளம் கொட்டணும்னா, முதல்ல உங்களுடைய குல தெய்வத்த வழிபாடு செய்யணும். அதுக்கு நம்ம ஒரு குத்து விளக்கு எடுத்துக்கணும். கொஞ்சம் முதல்ல நம்ம 1 மாசம் நான் சொல்றத இப்ப நீங்க ஃபாலோ பண்ணணும். சொல்லுங்கய்யா ஃபாலோ பண்றோம். சொல்றேன். நாளைக்கு சொல்றேனே அதைய. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.